Hi my dear friends, இன்னைக்கு நம்ம குக்கூஸ் கிரேசி டைமில் பார்க்க போகிறது YBO வெக்காப். ஓகே, இந்த YBO வெக்காபில் நம்ம இன்றைக்கி 5 வெக்காபுலரிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டைரோ. டைரோ மீன்ஸ் நத்திங் பட் பிகினர். நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, யாராவது ஒருத்தவங்க திட்டுறாங்க, ஏன் உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஐம் ஜஸ்ட் ஏ பிகினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு பிகினர்ன்ற வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். Hey, I'm just a tyro in English. இங்கிலீஷில் நான் இப்போ தான் பிகினர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம டைரோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். The second word is waddle. waddle நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுவோம் இல்லையா, அண்ணன் நட போட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நானே ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கேன், இவன் எப்படி வரா பாரு அண்ணன் நட போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாவது திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கலாம். ஆல்ரெடி வி ஆர் இன் எ ஹரி பட் ஷீ இஸ் வாக்கிங் வித் எ வேடல். ஆல்ரெடி நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன், ஆனால் இவ எப்படி வரா பாரு அண்ணன் நட போட்டுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். த தேர்ட் ஒன் இஸ் ப்ரொப்பனண்ட். ப்ரொப்பனண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமஸ் எபிலிட்டிஸை பற்றி சொல்லும் போது, ரொம்ப முக்கியமான எபிலிட்டிஸ் அப்படின்ற இதில் சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஏ ப்ரொப்பனண்ட் ஆஃப் செட்டிங் கோல்ஸ். நான் கோல் செட் பண்ணுறதுல ரொம்ப வல்லவன், திறமைசாலி. ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட திறமையை சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி ஹி வாஸ் எ கிரேட் ப்ரொப்பனண்ட் ஃபார் சிம்ப்ளிசிட்டி. அவர் எளிமையில் சிறந்து விளங்குவார். அவர் சிம்ப்ளிசிட்டியில் ரொம்ப பெஸ்ட்டு, கிரேட்டு. ஸோ அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய ஸ்பெஷாலிட்டியை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நம்ம ப்ரொப்பனண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் instead of great and good. Okay, the fourth one is worry what. worry what அங்கே எங்கே யூஸ் பண்ணோன்னா, நம்ம பேசிக்காக யாரையாவது திட்டிகிட்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க புலம்பிகிட்டே இருக்காங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு முக்கியமாக இல்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம திட்டுவோம். ஸோ எப்போ பார்த்தாலும் இவன் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கா, தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கவலைப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஷீ இஸ் ஜஸ்ட் அ வரிவாட். இப்போ கவலைக்குரியவள். கவலைக்குரியவள் மீன்ஸ் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் கவலைப்படுறது. ஸோ த லாஸ்ட் ஒன் பேக்ட். ஓகே, பேக்ட் இஸ் த சினோனிம் ஆஃப் த வேர்ட் அக்ரிமெண்ட். ஓகே, ஸோ நம்ம அக்ரிமெண்ட் அப்படின்ற யூஸ் பண்ணுற இடத்துல we can use it as pact. We made a pact not to fight anymore. ஸோ நாங்கள் இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ எப்போவுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த அக்ரிமெண்ட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம பேக்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். இந்த 5 வேர்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we will meet you in the next video. Thank you.